ஹே கைஸ், ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு லைவ் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதை டேங்க்ல விட்டுட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவாகவே ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். எவ்வளோ மார்டாலிட்டி டேமேஜஸ் இல்லை வந்து ஃபிஷ் என்ன கண்டிஷனில் வருது, என்ன குவாலிட்டியில் வருதுன்னு சொல்லி லைவாகவே பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃபிஷஸ் வந்திருக்கு. 4 பாக்ஸஸ் வந்திருக்கு. ஸோ ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து டேங்க்ஸில் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லைவ் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தீந்துரும். மற்றபடி நீங்கள் வந்து இனி பார்க்க போகிற வீடியோஸில் வர ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஷாப்பில் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபிஷஸ் காட்டி அதை எப்படி வளர்த்தலாம், என்ன ஃபீட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து 3 இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் இருக்குது. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் காக். ஸோ ஃப்ளவரான்ஸ் நான் மோஸ்ட்டாக எடுக்க மாட்டேன், ஆனால் இந்த டைம் பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரைக்கு தான் எடுத்தேன். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வரும். ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கவர் பண்ணி, எதுக்கு நியூஸ் பேப்பர் போடுறாங்கன்னா இன்கேஸ் வந்து கவர் டேமேஜ் ஆனாவோ இல்லை வந்து ஃப்ளவரான் இன்னொரு ஃப்ளவரான பார்த்துச்சுனாவோ உள்ளேயே ஃபைட் பண்ண ட்ரை பண்ணும். அதனாலேயே கவர் டேமேஜ் ஆகலாம். இல்லாட்டி கவர் கிழிஞ்சாலும் இந்த நியூஸ் பேப்பர் வந்து அந்த ஹோல்ஸை வந்து தடுக்கும். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். நான் இதை டப்பில் விட்டேன். ஸோ உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் என்ன கண்டிஷனில் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் காக். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஸ்ட்ரெஸ்ல வந்து கலரேஷன் கம்மியாயிருச்சு. ஆனால் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டிஷ் கலர். ஸோ இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய மான்ஸ்டர் காக். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ். அதாவது இது எதுவுமே லோக்கல் ப்ரீட் கிடையாது. இது இந்த மாதிரி ஃப்ளவரான்ஸ்லாம் நீங்கள் வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவரான் டேங்க் செட்டப் வந்து ரொம்பவுமே சிம்பிளாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஃபீட் டேங்க் இனாஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 3 ஃபீட் டேங்க்குக்கு போய்க்கோங்க. 3 into 1.5 into 1.5 போய்க்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து ஒன்றா வந்து சாண்ட் வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஸ்டோன்ஸு, கிரேவல்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாண்டே போட்டுக்கோங்க, இல்லாட்டி வந்து பேர் பாட்டமாக வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. கேனிஸ்டர் வைக்கிறீங்கன்னா வைக்கலாம், இல்லை அவ்வளோ காஸ்ட்லியாக போக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நார்மலாக நான் இப்போ காட்டுற ஸ்பாஞ்ச் ஃபில்டரே நீங்கள் வச்சுக்கலாம். அது இன்னுமே பெட்டராக இருக்கும். ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குது. ஃபீடிங் படி பார்த்தீங்கன்னா எக்ஸோ அம்பியேட் மட்டும் கொடுங்க. அது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஃபீடு. ஸோ அது போக நிறையா ஃபீட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து நான் ஃப்ளவரான் வளர்த்தாதங்காட்டி எனக்கு அதை பற்றி அவ்வளோக்கா எனக்கு தெரியல. ஸோ இதில் வந்து நிறையா ஃபீட் இருக்குது. நான் போட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஃபீடுனா வந்து அது எக்ஸோ அம்பியேட் தான். அதே மாதிரி ஃப்ளவரான்ஸ்க்கு வந்து ஹீட்ரு மஸ்ட்டு. யார் என்ன சொன்னாலும் அது கேட்காதீங்க. ஹீட்ரு கண்டிப்பாக வாங்கி வைங்க. நிறையா பேர் ஹீட்ரு வைக்க வேணாம்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஹீட்டரை வந்து 26 degree to 28 degreeல வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து 24 hours வந்து ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர். இல்லாட்டி ஃப்ளவரான்ஸ்க்கு நிறையா டிசீசஸ் வரும். ஸோ பெல்லட்ஸ் தவிர ஃப்ளவரானுக்கு மேக்ஸிமம் எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதுங்க ரொம்பவுமே சென்சிட்டிவ். வேறு ஏதாச்சும் நம்ம சிக்கன் லிவர், சிக்கன் ஆட் அந்த மாதிரி போட்டாவோ இல்லை மாற்றி ஃபீட் பண்ணாவோ வந்து இதுக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தெர்மோகோல் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய அரவணாஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் தான், எதுவும் ஏஷியன் அதெல்லாம் எதுவுமே வரல எக்ஸாட்டிக்கா. ஸோ மேக்ஸிமம் இதில் அரவணாஸ் தான் இருக்கு. ஸோ ஃபுல்லாக ஏஷியன் அரவணாஸ் நியர்லி 1 feet சைஸ் வந்திருக்கு நமக்கு ஃபுல்லாகவே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீடிங் வந்து பெல்லட்ஸ் கண்டிப்பாக ஃபீட் பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் தான் ஃபீட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான லுக் கிடைக்கும் அரவணாஸில். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் இந்த பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணி நல்லா ஒரு பாடி வந்து குண்டாக வரணும் இல்லை வந்து ஃபேட்டாக வரணும்னு சொல்லி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக வந்து சிக்கன் ஆட் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ப்ரான்ஸ் ஃபீட் பண்ணலாம். ரொம்பவுமே நல்லது ப்ரான்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 inch 10 inch சைஸில் எல்லாம் வந்திருக்கு ஃபுல்லாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஹை குவாலிட்டி சில்வர் அரவணாஸ். அதாவது சில்வர் அரவணாஸ்லேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
எந்த ஒரு பிளாக் ஷேடோ, க்ரீன், பிங்க் ஷேடு, ஆரஞ்ச் ஷேடு எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக சில்வர் கலரில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நான் லைட்டெல்லாம் இல்லாமல் தான் எடுத்தேன். ஜஸ்ட் நார்மலாகவே நீங்கள் பார்க்கலாம் டேங்க்குள்ளே என்ன ஒரு கலரேஷன் இருக்குன்னு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெல்லட்ஸ் வேணும், பெல்லட்ஸ் வேணும், பெல்லட்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பெல்லட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க. பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து வேஸ்ட்டாக டாய்லெட்லேயே பாதி போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ், அப்புறம் லைவ் ஃபிஷ், அப்புறம் சிக்கன் ஆட் தான். இதில் வந்து லைவ் ஃபிஷ் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ரெகுலராக போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து காஸ்ட்லியும் அதிகம், ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் அண்ட் சிக்கன் ஆட் ஈஸியாக கிடைக்கும். ப்ரான்ஸ் வந்து நேச்சுரல் ஃபீட், நீங்கள் நேச்சுரலாக என்ன வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து இன்செக்ட்ஸ் நிறையா கொடுக்கலாம். கிராஸ் ஓப்பர், கருப்பாம்பூச்சி இந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம். ஏன்னா வந்து அரவணாஸ்லாம் வந்து நீங்கள் இன்செக்ட் சாப்பிட்டு வளர்கிறது தான். ஸோ இது எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியாதுன்றவங்க மட்டும் சிக்கன் ஆட் போடுங்க. சிக்கன் ஆட் வந்து நல்லா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோஸ்லையும் நான் தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் ஃபீட் பண்ணுறது தான். எதுவுமே நான் வந்து ஜஸ்ட் யாரையோ பார்த்து காப்பி அடிச்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லாமே நான் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட்டாக நீங்கள் பெல்லட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஃபீடுனா ட்ரை ஷ்ரிம்ப்ஸ் நீங்கள் போடலாம். ஸோ ட்ரை ஷ்ரிம்ப்ஸ்லாம் பெல்லட்ஸ் மாதிரியே உங்களுக்கு பாக்ஸில் கிடைக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் வார்ம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், மீல் வார்ம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை மீல் வார்ம்ஸ், ட்ரை சூப்பர் வார்ம்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீட்ஸ் இருக்குது. பெல்லட்ஸ் தவிர்த்து எதில் ப்ரோட்டீன் அதிகமோ அதை மட்டும் ஃபீட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபிஷ்ஷஸ் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீகாக் பஸ் அசூல்ஸ் வந்துருக்கு. ஸோ அசூல், கெல்பெரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீகாக் பஸ் வந்து கலர்ஃபுல்லான வெரைட்டிஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெல்லட்ஸ் எடுக்காது. நார்மலாக லைவ் ஃபிஷ் இதெல்லாம் ஃபாஸ்ட் ஹண்டிங் ஃபிஷஸ் பீகாக் பஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நார்மலாக வந்து லைவ் ஃபிஷஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடும் ஹண்ட் பண்ணும்போது. நீங்கள் இதுக்கு போது சிக்கன் ஆட்டு ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் வந்து பெல்லட்ஸ் ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பீகாக் பஸ்ஸில். மற்றபடி நீங்கள் ஏதாவது சிங்கிங் பெல்லட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பீகாக் பஸ் ட்ரெயின் பண்ணிக்கலாம். பீகாக் பஸ்லேயே நமக்கு வந்து 4 வகையான பீகாக் பஸ் வந்துருந்துச்சு. இதில் வந்து அசூல், கெல்பெரி, பினிமா, மோனோகுலஸ் இது எல்லாமே மிக்சடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேயும் பினிமா, அசூல்லாம் ஈஸியாக சின்ன சைஸில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மற்றபடி எல்லாமே கலந்து விட்டிங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து வாங்கும் போதே வந்து பிரித்து தான் வாங்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்லி 4 inch சைஸ் இருக்குது. எல்லாமே மோர் தென் 1 feet வளரக்கூடியது, சீக்கிரம் வளர்ந்துடும். அதே மாதிரி பீகாக் பஸ் வந்து பெல்லட் ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் இதுங்களை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து ஈஸியாக நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ். இதுலேயுமே வந்து நான் வந்து பீகாக் பஸ் அப்புறம் ஃபுல்லாக சில்வர் அரவணா தான் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து சில்வர் அரவணா இந்த டைம் தான் ஹை குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ சில்வர் அரவணா குவாலிட்டிக்காக தான் 6 inch 1 feet எடுத்திருந்தோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா அரவணாஸ் எல்லாம் சேஃபாக வந்துருச்சு. ஸோ சனகில்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெரிய சைஸ் டெல்லசி சனகில்ஸ். ஸோ டெல்லசி செனகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹார்டி. எந்த ஒரு வாட்டர் கண்டிஷனில் வேணாலும் செட் ஆகும். ஆக்சிஜன் இருக்கோ இல்லையோ அதெல்லாமே பிரச்சனை இல்லை. ஸோ எந்த வாட்டர் கண்டிஷனில் வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். நிறையா பிகினர்ஸ் கூட இதை வளர்த்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ளஷி ஃபுட்டு தான் வந்து விரும்பி சாப்பிடும். மற்றபடி நீங்கள் சிங்கிங் பில்லட்ஸ் போட்டு இதுக்கு நல்லா தாராளமாக ஃபீட் பண்ணலாம். என்ன மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது மற்ற ஃபிஷஸ்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவலாக இருக்காது. இதோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி சைஸில் இருந்தால் கண்டிப்பாக அதை முழுங்கிரும். அதனால நீங்கள் வந்து இதை விட சின்ன சைஸ் ஃபிஷஸ் எதுவுமே வைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து இது ஒரு மான்ஸ்டர் கம்யூனிட்டி டேங்க்கில் வந்து ரொம்பவுமே சூப்பரான ஃபிஷ். ஸோ சில்வர் அரவணாஸ் 1 feet தான் நிறையா நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து சில்வர் அரவணாஸ் வந்து பெரிய சைஸ் தான் செட் ஆகுது, சின்ன சைஸ் செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காக தான் வந்து 1 feet சைஸில் நிறையா எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆர்டர்ஸ் கிடையாது, எல்லாமே நம்ம கடையில் ஸ்டாக் வைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நியர்லி 1 weekலாம் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட இது ஸ்டாக்ஸ் இருக்காது. ஸோ வந்து நம்ம 2 பாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஃபிஷஸ் அன்பாக்ஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா டெட் ஃபிஷ்ஷஸ். ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 ஃபிஷ்ஷஸ் டெட் ஆகிருக்கு. நியர்லி ஒரு 40 ஃபிஷ்ஷஸில் வந்து வெறும் 5 fish தான் டெட் ஆகிருக்கு. இது நார்மலாக எல்லாத்துக்குமே ஆகிறது தான். ஸோ மோஸ்ட்டாக ஒரு 95% ஃபிஷ்ஷஸ் வந்து சர்வைவ் ஆயிரும். ஏன்னா வந்து இது 2 days ட்ராவலில் வருது. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குவாரண்டைன் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒன்றா நமக்கு வர ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் வரும், இல்லாட்டி டெட் ஆயிரும். நடுவில் வந்து இந்த டிசீஸ் வந்தது, இந்த சாகர நிலைமையில இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஃபிஷ்ஷஸுமே ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் வந்து இந்த ட்ராவலில் சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ இந்த ஃபிஷஸ் இதில் வந்து இவ்வளோ தான் டெட்டாக இருக்குது. இந்த 2 பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாக்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னு நான் மறந்துட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணாதான் தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதில் 4 பேக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நல்லா சூப்பராக பேக் பண்ணியும் அனுப்பிச்சிருக்காங்க நீட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா அல்பைனோ அரௌண்ட் 4 இன்ச் இருக்கு. ஸோ சேஃபாக வந்துருச்சு. இதில் அல்பைனோ செனகிள்ஸ் ஒரு 5 பீஸ் இருக்கு. இதுவும் சேஃபு. ஸோ அல்பைனோ அரௌண்ட் 2 இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்டிங்ரேஸ் இருக்கு. ஸோ இதை வந்து காட்ட முடியாது, ரொம்பவுமே ஃபுல்லாக செக்யூர்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து டேங்க்ல போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டோசாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பிளாக் விடோ ஃப்ரண்டோசா, அப்புறம் ப்ளூ ஜைரே இருக்குது. எல்லாமே வந்து நியர்லி 5 இன்ச் சைஸ் இருக்குது. இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஹாபிஸ்ட் எனக்கு அமுச்சு விட்டாரு. ஸோ இந்த சைஸ் வந்து வளர்த்துறதால ரொம்பவுமே டெட் ஸ்லோ இது ஃப்ரண்டோசாஸ். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு ஹை குவாலிட்டி பெல்லட்ஸ் போட்டு வளர்த்தலாம் ஃப்ரண்டோசாஸ்க்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நல்லா ஹெட்டு வரும். அதுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இதோட ஹெட்டெல்லாம் நல்லா பாப்பப் ஆகும் மேலுக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 இன்ச்செல்லாம் வந்து இதோட பாதி சைஸ் தான். இது நியர்லி 10 to 12 இன்ச் வளரும். அதுலேயும் பிளாக் விடோ வந்து ரொம்பவுமே ரேரஸ்ட் பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் விடோ இருக்கும். அப்புறம் வந்து 4 ப்ளூ ஜைரே ஃப்ரண்டோசாஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டியாக நீங்கள் விடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயர் ட்ராக் கீழே வந்து பெரிய சைஸ் வந்து இருந்துச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேர். டயர் ட்ராக் ஹீல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ரிவர்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஹீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மான்ஸ்டர் டேங்க்ஸில் தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே மேசிவாக வளரக்கூடியது, ரொம்பவுமே பெருசாக வளரும். அதே மாதிரி ஃபீடிங் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் இது சாப்பிடும். ஃபிஷ்ஷஸ் முதற்கொண்டு பெல்லட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சாப்பிடும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபீடிங்லாம் தாராளமாக என்ன வேணாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டிங்ரேஸ். ஸோ ஸ்டிங்ரேஸில் 2 பேட்டர்ன்ஸ் வந்துருச்சு. 2மே மோட்டோ தான். மோட்டோலேயே நமக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ மோட்டோ ஸ்டிங்ரேஸ் 2 வந்துருந்துச்சு. இதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி சிக்கன் ஆட் வந்து ஃபீடே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பிளட் வர்ம்ஸ், பெல்லட்ஸ், அப்புறம் வந்து ப்ரான்ஸ் கொடுக்கலாம். அதுதான் இதுக்கு பெஸ்ட்டு. ஆர் வந்து நீங்கள் ஸ்டிங்ரேஸ் வளர்த்த முடியாது. ஸ்டிங்ரேஸ் அதுவும் இல்லாமல் கல் இருக்க பாட்டம்லாம் வைக்கவே கூடாது. சாண்ட் பாட்டம் இல்லாட்டி பேர் பாட்டமில் தான் நீங்கள் ஸ்டிங்ரேஸ் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவல்னோஸ் ரொம்பவுமே ரேரஸ்ட் சைஸ். ஸோ நமக்கு வந்து சின்ன சைஸ் கிடைக்கும், 2 இன்ச் 3 இன்ச் கிடைக்கும். அதே மாதிரி பெரிய சைஸ் 1 ஃபீட் 1.5 ஃபீட்லாம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நியர்லி 8 இன்ச் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்டாக நிறைய பேர் கேட்குற சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவுமே ரேர். ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு 6 பீஸ் இருக்குது. இதோட ஃபீடிங்குமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் தான் இது விரும்பி சாப்பிடும். பல்லட்ஸ் எல்லாம் வந்து இது கண்டிப்பாக எடுத்துக்காது. எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து வயிறு நிறையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா ஃப்ளஷியாக இருக்க ஃபீட் போடுங்க. இல்லாட்டி லைவ் ஃபிஷ் கூட நீங்கள் தாராளமாக போடுங்க. பெரிய பாண்டில் வச்சு வளர்த்துற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷவல்னோஸ் கேட் ஃபிஷ்லாம் ரொம்பவுமே பெருசாக வளரும். ஸோ இதோட நம்மளோட அன்பாக்சிங் முடிஞ்சு. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் 4 பாக்ஸஸ் தான் வந்துருந்துச்சு. நீ எப்போ பாக்ஸ் வந்தாலுமே இந்த மாதிரி பண்ணலாமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து ஸோ உங்களுக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.